Hi students, happy morning. இன்றைக்கி நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி 11th சாப்டரோட டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அதாவது 11th சாப்டரில் உனக்கு ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் கிடையாது. 12th சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ 13th சாப்டருக்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் வந்து பார்க்கலாம். 13th சாப்டரில் என்ன சார் கொஷின், இந்த ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸில் என்ன சார் கொஷின் கேட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட், ரைட் த பைத்தான் ப்ரோக்ராம், அக்செப்ட் நேம் ஆஃப் த 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் த டீட்டெயில் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேமை கொடுக்கணும், அவங்களுக்கான மார்க்கை கொடுக்கணும், அதே மாதிரி டோட்டல் மார்க் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு சிஎஸ்வி ஃபைலை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்கான். வித் அவுட்புட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், கவனிப்பா. இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாரு, ஆஸ் இட் இஸ். இந்த ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ எதை பார்த்துருக்கன்னா, இந்த லெசனுக்கான தியரி பார்த்து நடத்தணும் பார்த்தியா, அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பாரு. அப்போ தான் ஒரு சில பேசிக்கான விஷயம் வந்து உனக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இது ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான லைன்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்து, வித் ஓப்பன். ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எது அப்படின்னா, இந்த எஃப் அப்படின்றது உனக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து சிஎஸ்வி ரைட்டர், சிஎஸ்வி ரைட்டரை யூஸ் பண்ணி எஃப்க்குள்ளாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது நான் ஒரு ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கான நேம் என்ன சார்னா ஸ்டூடெண்ட் டேட்டா. அதுக்கு நேம் என்ன? ஸ்டூடெண்ட் டேட்டா. இது ரைட் ரோவை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ண போகிறேன்னா, டபுள்யூக்குள்ளார போய் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறேன். இப்போ டபுள்யூக்குள்ளார இந்த டேபிளர் காலம் வந்து அசைன் ஆகிருக்கும். ஒய்க்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா, ஏஎன்எஸ்க்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா ஒய். ஏஎன்எஸ்க்கு வேல்யூஸ் என்ன? ஒய். இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது. இது ஒரு லூப்பு வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது. ஏஎன்எஸ்க்கு வேல்யூஸ் என்ன? ஒய். ஒய் ஈக்குவல் டு ஒய். இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குது. இது கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. கண்டிஷன் ட்ரூனா என்ன சார் ஆகும்னா, இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாடி ஆஃப் த போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? நேம், இன்புட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேமுக்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்னா, ராஜு. என்ன நேம் கொடுக்குறேன்? ராஜு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே சார். எம்1என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்ன? இன்புட் டேட்டா டைப்பில், அதாவது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் இன்புட்டாக கொடுக்கணும். எம்1என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடு. எம்1க்கு வந்து வேல்யூஸ் என்ன அப்படின்னா 100. அதே மாதிரி எம்2க்கு வேல்யூஸ் கொடுக்குற 90, எம்3க்கு வேல்யூஸ் வந்து 85, எம்4க்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92, எம்5க்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகே சார். கீழே வந்து பாருங்கள், இப்போ M1, M2, M3, M4, M5 இந்த 4 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் நமக்கு என்னாச்சு? வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணி எதுக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்க போகிறோன்னா, இந்த டோட்டலுக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இப்போ M1க்கு வேல்யூஸ் என்ன? M1க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் M1க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா 90 அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி M2க்கு வேல்யூஸ் வந்து 100, அதே மாதிரி M3க்கு வேல்யூஸ் வந்து 90 ப்ளஸ் M4க்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா 85, M5க்கு வேல்யூஸ் வந்து 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எனக்கு 480 வருது அப்படின்னா, இந்த 480 எதுக்குள்ளார ஸ்டோர் ஆகிருக்கும்? இந்த டோட்டலுக்குள்ளார வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கீழே பார்ப்பா, ரைட் ரோன்னு இருக்குது. இப்போ டோட்டலுக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். டோட்டலுக்கு வேல்யூஸ் என்ன? 480. இந்த இடத்துல பாரு, ரைட் ரோவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, M1, M2, M3, M4, M5 டோட்டல் இந்த எல்லா வேல்யூஸையும் எதில் ரைட் பண்ணி வச்சுருக்கேன்? டபுள்யூக்குள்ளார ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏஎன்எஸ்ன்றது வேரியபிள்ப்பா. இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்கலாம். என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம்னா, கொடுத்தா எஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் நோ கொடுக்கலாம். ஒய் கொடுத்தா இது கண்டினியூ ஆகும், நோ கொடுத்தா அவ்வளோதான், எக்ஸிட் வந்து ஆயிரும். நான் என்ன கொடுக்குறேன்? இப்போ எண்ணை வந்து ப்ரெஷ் பண்ணுறேன். அப்போ ஏஎன்எஸ்க்கு வேல்யூஸ் என்ன? என். மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகுது. ஏஎன்எஸ்க்கு வேல்யூஸ் என்ன? என் ஈக்குவல் டு ஒய். ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் வந்து ஃபால்ஸுப்பா. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னா, இந்த பார்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. எது? இந்த பார்ட் வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இது லூப்புக்கான பாடி ஆஃப் த போர்ஷன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சிஎஸ்வி ஃபைலில் இங்கே என்ன சார் பண்ணுறாங்கன்னா, ரீட் பண்ணி அதை ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போ M1க்கு மார்க் என்ன அப்படின்னா, M1க்கு மார்க் டிஸ்பிளே ஆகும் 90, M2க்கு வேல்யூஸ் வந்து 100, M3க்கு வந்து 85, M3க்கு வந்து M4க்கு வந்து 92. இது மாதிரி என்ன வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்தோமோ ஒவ்வொரு வேல்யூஸாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன நேம் ஃபஸ்ட்டு ராஜுன்னு எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் ஒரே ஒரு டைம் வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால ஒரு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல இன்புட் கொடுக்கும்போது நான் ஒய்னு கொடுத்தேன் அப்படின்னா எப்பயுமே கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டே என்னென்னு கொடுத்ததுனால இந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா, ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கும்பா. அவ்வளோதான் அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ரைட்.
ரைட்ப்பா. நெக்ஸ்ட்டு 14th சாப்டருக்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் எ C++ ப்ரோக்ராம் டு கிரியேட் த கிளாஸஸ் இஸ் கால்டு த ஸ்டூடெண்ட். அப்போ கிளாஸுக்கான நேம் என்ன? ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் கிளாஸை ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில், அதாவது அந்த கிளாஸுக்குள்ளார ப்ரைவேட்டுக்குள்ளார என்னென்ன இருக்கணும், ப்ரொடக்டடுக்குள்ளார என்னென்ன இருக்கணும், அதே மாதிரி ப்ரைவேட்டுக்குள்ளார என்னென்ன இருக்கணும், பப்ளிக்குள்ளார என்னென்ன இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து அவனே லைனாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன சார் பண்ண போகிறோன்னா, ஒரு கிளாஸை ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எப்படி சார் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இது பைத்தானுக்குள்ளார நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே சார், இது எப்படி சார் வந்து ஃபஸ்ட்டு C++க்கான ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே பார்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், C++க்கான எக்ஸிக்யூஷன் உனக்கு ஹெடர் ஃபைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹெடர் ஃபைலு, கிளாஸுக்கான நேம் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட். கிளாஸுக்கான நேம் என்ன? இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கான ப்ரொடக்டருக்குள்ளார என்னென்ன டேட்டா மெம்பர் வரணும், மெம்பர் ஃபங்க்ஷன் வரணும்னு அவனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டீஜர் ரோல் நம்பர், இது ஃபஸ்ட்டு டேட்டா மெம்பர். செகண்ட், அந்த பப்ளிக்குள்ளார என்னென்ன மெம்பர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாய்டு ரீடு நம்பர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன்ப்பா. வாய்டு ரீட் நம்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கடுத்து ரைட் நம்பர்ன்றது அனதர் ஃபங்க்ஷன்ப்பா. அதே மாதிரி இங்கே செகண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸுக்கான நேம் என்ன சார்னா த நேம் இஸ் கால் த டெஸ்ட். எந்த கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸில் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்ன்றது எது? இதுதான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்ப்பா. ஸோ இந்த கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம எடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எங்கே ஷேர் பண்ணிக்கலாம்னா இந்த செகண்ட் கிளாஸில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் கிளாஸுக்கு நேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் அப்படின்ற கிளாஸுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட்ப்பா. இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் கிளாஸில் இங்கே ரீட் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனதர் ஃபங்க்ஷன்ப்பா. இது ரைட் மார்க் அப்படின்றது இது அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், தேர்டு கிளாஸுக்கான நேம் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால் த ஸ்போர்ட்ஸ். த நேம் இஸ் கால் த ஸ்போர்ட்ஸு. இந்த கிளாஸுக்குள்ளார ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ரீட் ஸ்கோரு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் ரோ. அதுக்கடுத்து இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் ஒன்று டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸுக்கு நேம் என்ன சார்னா த நேம் இஸ் கால் த ஸ்போர்ட்ஸ். த நேம் இஸ் கால் த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸுக்குள்ளார ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நான் லைனாக சொல்கிறேன். ஓகேவா? ரைட். அப்போ ஹெடர் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆன உடனே C++ல உனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஆஃப் ஆர்னு கொடுத்தா என்ன சார் மீனிங்னா ஆர் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சார். ஆர்ன்றது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ கிளாஸுக்கு வெளியே இருந்து கிளாஸுக்குள்ளார நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கான நேமு, கிளாஸுக்குள்ளார எந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆக்சஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனுக்கான நேமு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பேராமீட்டர். என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க? 1001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். எதுக்கு கால் ஆகும் அப்படின்னா இந்த ரீட் நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். ரைட். இதாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமு. ஸோ அங்கே ஆக்சுவல் பராமீட்டர்லேருந்து இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகிருக்கும். கால் ஆன உடனே ஆருக்கான வேல்யூஸ் எதில் போய் அசைன் ஆகும்? ஆர் நம்பருக்கு போய் அசைன் ஆகும். ஆருக்கான வேல்யூஸ் எதில் அசைன் ஆகும்? ஆர் நம்பருக்கு போய் அசைன் ஆகும். இந்த ஆருக்கான வேல்யூஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த பேராமீட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். 1001 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1001 இதில் வந்து அசைன் ஆகிருக்குன்னா இப்போ ஆரில் வந்து அசைன் ஆகிருக்கும். இந்த ஆரில் இருக்கிறது மறுபடியும் எதில் அசைன் ஆகுனா ஆர் நம்பருக்கு வந்து அசைன் ஆகும். அப்போ ஆர் நம்பருக்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா த வேல்யூ இஸ் கால்டு 1001 அப்படின்றது இருக்கும். எகைன் மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு ரிட்டன் பேக் திரும்பி வரும் தம்பி. ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கால் ஆச்சு? இங்கே கால் ஆச்சு. கால் ஆன இடத்துக்கு ரிட்டன் பேக் இங்கே திரும்பி வந்திருக்கும். அதுக்கடுத்து இங்கே ஆர் டாட் ரீட் மார்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ரீட் மார்க் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். ரீட் மார்க் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருப்பா. இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். காலான அடுத்த செகண்டு ரெண்டு வேல்யூஸ் ஃப்ளோட் M1க்கும் ஃப்ளோட் M2க்கும் வேல்யூஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே ஃப்ளோட் M1ல என்ன வேல்யூஸ் இருக்குது? ஃப்ளோட் ரீட் மார்க்கில் 45, 67 அப்படின்னு இருக்குது. அப்போ M1க்கு வந்து 45ஓ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67. இந்த ரெண்டு வேல்யூஸும் M1 M2க்கு வந்து அசைன் ஆகும். இப்போ M1க்கு மார்க் 1க்கு வேல்யூஸ் என்ன? 45. மார்க் 2க்கு வேல்யூஸ் என்ன? 67. ஸோ எகைன் மறுபடியும் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டன் பேக் திரும்பி வரும்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்கோர்ப்பா. இந்த ரீட் ஸ்கோர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். ரீட் ஸ்கோர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். அங்கே என்ன வேல்யூஸ் இருக்குது? இருக்கிற வேல்யூஸ் அதாவது 70 அப்படின்னு இருக்குது. இந்த எஸ்ஸுக்கான வேல்யூஸ் வந்து 70 அப்படின்றத அசைன் ஆகும். எஸ்ஸுக்கு வேல்யூஸ் என்ன? இப்போ 70.
அப்போ எஸ்ஸில் இருக்கிறது ஸ்கோரில் வந்து காப்பி ஆகும். எஸ்ஸில் 17 இருக்குது, அது ஸ்கோரில் காப்பியாக இருக்கும். ஸ்கோருக்கு வேல்யூஸ் என்ன இப்போ 70, ஸ்கோருக்கு வேல்யூஸ் என்ன 70. எகைன் மறுபடியும் எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திருப்பி போகும். எகைன் மறுபடியும் இங்கே டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது, இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். டோட்டல் ஈக்குவல் டு மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2ன்னு கொடுத்துருக்காங்க. மார்க் 1க்கு வேல்யூஸ் நமக்கு, மார்க் 2க்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். மார்க் 1க்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? மார்க் 1க்கு வந்து 65ம் மார்க் 2க்கு வந்து 67 அப்படின்னு இருக்குங்களா இல்லையா? ஏன்னா M1 M2ன்னு இருக்குது. இங்கே இந்த இடத்துல M1க்கான வேல்யூஸ் வந்து மார்க் 1க்கும், M2க்கான வேல்யூஸ் வந்து மார்க் 2க்கும் போய் அசைன் ஆகும். ஓகே சார், அப்போ மார்க் 1க்கு வந்து 45, மார்க் 2க்கு வந்து 67 அப்படின்றது அசைன் ஆகும். அப்போ மார்க் 1க்கான வேல்யூஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 45, மார்க் 2க்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 67. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரைட் நம்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். எங்கே சார் கால் ஆகுனா, இங்கேருந்து ரைட் நம்பர் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பாருப்பா. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர்னா டபுள் கோட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஆர் நம்பருக்கான வேல்யூஸ் என்ன 1001 அப்படின்னு இருக்குது. அப்போ அவுட்புட் வந்து 1001 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருப்பா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ரைட் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் மார்க்கு. ஸோ இப்போ ரைட் மார்க்குக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். ரைட் மார்க் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பாருப்பா. இந்த இடத்துல ரைட் மார்க்குக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆன உடனே எகைன் அதே மாதிரி தான் மார்க் 1 அப்படின்றது டபுள் கோட்டில் இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க் 1க்கான வேல்யூஸ் என்ன 45ன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மார்க் 2ன்றது டபுள் கோட்டில் இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க் 2க்கு வேல்யூ 67 இருக்குது, 67ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? எகைன் மறுபடியும் ஃபங்க்ஷன் எந்த இடத்துக்கு கால் ஆச்சோ கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். வந்துருச்சு. இங்கே கீழே பார்ப்பா லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா டோட்டல் மார்க்ன்ற டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பிரிண்ட் ஆகும். டோட்டலுக்கு வேல்யூஸ் என்ன? இப்போ டோட்டலுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். அதாவது மார்க் 1க்கும் மார்க் 2க்கும் ஆட் ஆகி டோட்டலில் போய் ஸ்டோராக இருக்கும். அப்போது 45ம் 67 ரெண்டையும் ஆட் பண்ணனா 112ன்றதில் அதில் ஸ்டோராக இருக்கும். இப்போ டோட்டல் அப்படின்னு இருக்குது. டோட்டலுக்கான அவுட்புட் என்ன சார் அப்படின்னா 112 அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒன் இஸ் வந்து ரைட் ஸ்கோர் அப்படின்னு இருக்குது. இந்த ரைட் ஸ்கோர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கால் ஆகும். ரைட் ஸ்கோர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல மிஸ்டேக்ப்பா, டைப்பிங் மிஸ்டேக். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரைட் ரோ அப்படின்னு இருக்குது பார்த்தியா, அது ரைட் ரோ கிடையாதுப்பா, ரைட் ஸ்கோர் அப்படின்னு மாற்றிக்க. ஓகேவா? ரைட். இப்போ ரைட் ஸ்கோர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட் ஸ்கோர் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் அப்படின்னு இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸ்கோருக்கான வேல்யூஸ் என்ன? ஆல்ரெடி எஸ்ஸில் ஸ்டோர் ஆச்சா இல்லையா? எஸ்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆச்சு? எஸ்ஸில் வந்து 70 அப்படின்னு ஸ்டோர் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல ஸ்கோருக்கான வேல்யூஸ் என்ன சார் வந்திருக்கும் அப்படின்னா 70 அப்படின்னு வந்திருக்குப்பா. மறுபடியும் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் அதோட முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து இப்போ C++க்கான ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சுதுப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பைத்தானுக்கான இம்போர்ட்டிங்கான கோடிங். இந்த பைத்தான் இம்போர்ட்டிங் கோடிங்கை ஆல்ரெடி நம்ம தியரி பார்ட் நடத்தும் போதே நடந்திருப்போம். இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பழைய ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகேப்பா. ப்ரோக்ராம் ஏதாச்சும் உனக்கு புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கூட நீ கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ நடால்.